பரபரப்பான சூழ்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. நாடாளுமன்ற மக்களவை விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் 17வது நாடாளுமன்றத்தின் கடைசி கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இன்று தொடங்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆண்டின் முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பதால் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரு அவைகளின் கூட்டத்தில் உரையாற்றவுள்ளார். இதைத் தொடர்ந்து நாளை இடைக்கால மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்ய உள்ளார். இதனிடையே நாடாளுமன்ற அவைகளை சுமூகமாக நடத்துவது குறித்து விவாதிப்பதற்காக நேற்று டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு, தமிழ்நாடு அரசுக்கு தொடர்ச்சியாக இடையூறு ஏற்படுத்தி வரும் ஆளுநர் RN ரவியின் நடவடிக்கைகளுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படும் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் எதிர்க்கட்சி எம்பிக்களின் இடைநீக்கத்தை ரத்து செய்வதாக மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எம்பிக்கள் உறுப்பினர்களாக இருக்கும் நாடாளுமன்ற குழுக்களிலும் அவர்களது இடைநீக்கம் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களவை பாதுகாப்பை மீறி உள்ளே நுழைந்து இருவர் புகைக்குப்பிகளை வீசிய விவகாரத்தில் பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வலியுறுத்தி அவையில் அமளியில் ஈடுபட்டதால் 146 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது.